இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் என்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய கேபினெட்ல ஒரு முக்கியமான சர்ச்சை பேசப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இந்த காலகட்டத்தை, அதாவது 40 நாட்களுக்குள் முடிய வேண்டிய சமாதான உடன்படிக்கையை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டு செல்வது, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சமாதான நிரந்தர யுத்தத்தை நோக்கி செல்வது என்கிற ஒரு செய்தியைத்தான் அவர் கொண்டு வந்திருந்தார். அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை நீட்டப்படும். அதற்கிடையில் அவர்கள் சில பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டி வரும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய பணைய கைதிகள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலை செய்ய வேண்டி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு 533வது நாளாக இருக்கிற இந்த நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளையும் பொறுத்தவரையில தொடர்ந்து மத்திய கிழக்கினுடைய நிலை மிகவும் பதட்டமான ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல ஒரு நாட்டில் சண்டை நடக்குதுன்னா அந்த நாட்டில் மட்டும்தான் பதட்டமான நிலை இருக்கும். ஆப்கானிஸ்தான் வாராக இருந்தாலும் சரி, ஈராக் வாராக இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல சண்டை நடந்தாலும், எந்த நாட்டில் சண்டை நடந்தாலும் அந்த நாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் அது பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் பாலஸ்தீனத்திலே சண்டை நடைபெற்றால் அது முழு மத்திய கிழக்கிலும் முழு சர்வதேசத்திலும் ஒரு பேசுபொருளாக தொடர்ந்து மாறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் பேசுபொருளாக மாறுகிறது காசா பாலஸ்தீனம் என்பதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக ஜோர்தானுக்கு அல்லது எகிப்துக்கு அனுப்பணும் என்று ஒரு திட்டத்தை முன்வைத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்னாட்களில் அதை கைவிடுவதாக சொல்லி இருந்தாலும் அதற்குரிய மூலதனமான வேலையை தான் தற்போது தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, நீங்க போங்க என்று சொன்னோம், நீங்க போகல, எனவே உங்களை அடிச்சு கொள்ளுவோம், விரட்டி அடிப்போம், அப்ப நீங்க போய்த்தான் ஆகணும், அப்படி காசாவை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்பதுதான் இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய திட்டமாக இருக்கிறது என்பது தற்போது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த நிலையில தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அக்டோபர் 7ஆம் தேதி 2023 முதல் களத்திற்கு வந்த ஹூதிகள், யமன்ல இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுவாக இருந்தாலும், அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களாக இருந்தாலும், மற்ற படையினர்களாக இருந்தாலும், இவர்கள் அத்தனை பேருமே மீண்டும் களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் தரப்பிலிருந்தும் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு நடுவிலே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் ஜெனின்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த குண்டு தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அக்யூரேட்டாக எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின்ல இதுவரைக்கும் 19 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவினுடைய நுசைராத் பகுதிகளிலும் இன்றைக்கு ஷெல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காசா நகரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் ஹெலிகாப்டர் தாக்குதல்களும் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் வடக்கு காசாவினுடைய பல பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பீரங்கி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது, தரைவழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உச்சமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கவில்லை. குறிப்பாக தரைப்படையை எதிர்கொள்ளுகிற எந்த படைப்பிரிவுகளையும் அவங்க களமிறக்கல. அதே போன்று இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது, அதுவும் சாதாரணமாகத்தான் நடத்தப்படுகிறது என்பதை நம்ம புரிய முடிகிறது. இன்றைக்கு அவர்கள் 17க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது ஒரு உச்சகட்ட தாக்குதல் தான். ஆனால் வளமையாக நடத்தப்படுகிற தாக்குதல்களோடு ஒப்பிடும்போது இது ஒரு சாதாரண தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதான உடன்படிக்கையை பாதுகாப்பதற்கு
நடத்துவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை உச்சமாக நடத்தாமல் தவிர்த்து வருகிறோம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவினுடைய தளபதியை கொன்றுவிட்டோம் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய IDF வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அப்படியான எந்த ஒரு செய்தியையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடவே இல்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாகவோ அல்லது அவர் காயமடைந்ததாகவோ அல்லது அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவோ எந்த விதமான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடவில்லை. அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருந்தார் என்று சொன்னால் உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை ஒப்புக்கொண்டு அறிவிப்பார்கள். அவர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் நாமும் உங்களுக்கு மத்தியிலே அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் ஊடகங்கள் வெளியிடுகிற செய்தியை போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவினுடைய தளபதி கொல்லப்பட்டதாக ஆதாரபூர்வமான எந்த தகவல்களும் கிடைக்க பெறவில்லை. இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன மீது தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் எந்த விதமான உணவு மருந்து தண்ணீரை உள்ளே அனுப்புவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. இன்னும் 5 நாட்களுக்கு தேவையான மாவு மாத்திரம்தான் UNRWA இடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் பட்டினிச்சாவுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கையை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த சமாதான உடன்படிக்கை இஸ்ரேலோடு அல்ல அமெரிக்காவோடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய விட்காஃப் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த காலகட்டத்தை, அதாவது 40 நாட்களுக்குள் முடிய வேண்டிய சமாதான உடன்படிக்கையை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டு செல்வது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு சமாதான நிரந்தர யுத்தத்தை நோக்கி செல்வது என்கிற ஒரு செய்தியைத்தான் அவர் கொண்டு வந்திருந்தார். அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அப்படி அவர்கள் ஒப்புக்கொள்கிற பட்சத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை நீட்டப்படும். அதற்கிடையில் அவர்கள் சில பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டி வரும். குறிப்பாக அமெரிக்காவினுடைய பணைய கைதிகள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டி வரும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் நம்ம எங்க போறோம்? இப்போ நம்ம வந்து அந்த நம்மளோட இப்போ நீங்கள் 13ல் செயற்படாத ஒரு செயற்படல. அப்போ இது 14ஆவது. இது 14ஆவது. கொஞ்சம் கஷ்டமான குடும்பம் தான், இருக்க இடம் இல்லை. அவர் வேற ஒரு இடத்துல இருந்து அந்த புள்ளி, அதாவது பொத்துவில் வேற அந்த புள்ளியை கொண்டு வந்து கல்யாணம் கட்டி இடம் இல்லாமல் அங்கேயும் குந்தினவர். இது இன்னொரு வேறொரு ஆள் வளவுக்குள்ள இந்த குடியில் வச்சுக்கிறார். அங்கேயும் இருக்கிறதுக்கு வேலை. அங்கே போகிறோம், அங்கே போய் பேசுவோம். பிரதான ரோடு இதுதான், கவனமாக வாங்க. ஒரு கிணறு வந்துருக்கீங்க. ஒன்றும் இருக்காது. இரவில் எப்படி இருப்பாங்க? இரவில் இப்படி சொன்னவங்க இங்கே தான் தங்கியிருந்து வேற அங்கே அந்த இதில் கொக்கை போட்டு கொல்லிக்கிட்டு இருந்து இப்போ புறவு அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை. யானைப்புறத்தில் யானை இப்போ இதுக்கு காட்டுக்குள்ளான யானை, அதனால் பொடிய அந்த பிள்ளைய இருக்கு. அதை வச்சு கொண்டு பாதுகாத்துக்குரியலான்னு சொல்லி இப்போ அவர் வேறு இன்னொரு ஆள் வீட்டில் போய் இருக்கிறார். இன்னொரு ஆள் வீட்டில் போய் தற்போதைக்கு போய் இருக்கிறாங்க. காலையில் வந்து போயிருக்கேன். நான் அவரது நிற்கக்குள்ள வந்து போயிருக்கேன். நான் காணணும் சின்ன பிள்ளையோட வந்து பார்த்துனா போய் அது ஃபோன் நம்பர் பண்ணிட்டு இல்லை. கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி தலைவர் சொல்கிற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் இருக்குது. இப்போ நம்ம ஆமாம் என்ன சும்மா தங்க வச்ச மாதிரி வச்சுருக்குறாங்க. என்னென்னா இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த நேரத்தில் அவங்க இல்லை. தலைவர் அவங்க சொல்கிறாங்க அவங்க உடம்பு முடியாதவங்க, மருத்துவ தேவைகளுக்காக வெளியே போயிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இப்போ நம்ம வந்த வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது டோட்டல் காடு. இது பாருங்கள், யானை வேலி இந்த மாதிரி அந்த சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்காங்க. யானை வேலி கிடையாது, அது சும்மா கம்பியை தான் அடிச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. இதெல்லாம் கற்பனை கூட, அதான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இப்படியான ஒரு இடத்துல எப்படி அவங்க வாழ்கிறாங்கங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த ஓலைகளால் செய்யப்பட்டது. படலும்பாங்கன்னு எங்களோட ஊரில் ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு நிலை. எடுக்க முடியலை. ஆனால் இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. போது ஆச்சரியமாகவும் கவலையாகவும் இருக்குது.
புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. ஜகாத்து சதகாக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதகாக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னன்னா 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும். தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்கள் ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க. இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள். பெஞ்சமின் நெத்தன்யாஹு, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள் இன்றைக்கும் நடந்து வருகிறது. யுத்தத்தை நிறுத்துமாறு கோரி யூதர்களை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அதே நேரம் அரசாங்கம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதற்கு மத்தியில் தான் இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் என்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய கேபினெட்ல ஒரு முக்கியமான சர்ச்சை பேசப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்ன சர்ச்சை என்று சொன்னா, காசாவில் நடைபெற்ற 1.5 ஆண்டுகளை தாண்டிய இந்த யுத்தத்தில் 1500 முக்கியமான இலக்குகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. முழு காசாவையும் அவங்க அழிச்சிருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்குது. அதில் 1500 இலக்குகள் மிக முக்கியமான இலக்குகள் என்று நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மேசையில் தட்டி, உங்களை யார் 1500 என்று நிர்ணயிக்க சொன்னார்கள், 5000க்கு மேல் நீங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கண்டித்ததான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஒரு மனிதனாக இப்படி யாரெல்லாம் பேச முடியுங்கிறத யோசிக்க வேண்டி இருக்குது. 1500 தாக்குதல்களுக்கு அந்த நாடு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 5000 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தான் எடியோத் அஹ்ரோனோத் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியும் இன்றைக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எப்படியான மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். காசாவினுடைய அப்பாவிகள் இவர்கள் மனிதர்களாக அல்ல, ஒரு உயிரினமாக கூட மதிக்காத காரணத்தினால்தான் இப்படியான கொலைவெறி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு லெபனானில் இருந்து 3 ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் லெபனானில் இருந்து நாங்கள் எந்த தாக்குதலையும் இன்றைக்கு நடத்தவில்லை என்று ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வடக்கு நகரமாக இருக்கக்கூடிய மெட்டுல்லா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மெட்டுல்லாவினுடைய பல பகுதிகள் இதனால் அழிவுக்குள்ளாகி இருப்பது மட்டுமல்லாமல் இது ஒரு சாதாரண ராக்கெட் தாக்குதலும் கிடையாது என்று, உயர் ரகமான ராக்கெட் தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தவில்லை, சமாதான உடன்படிக்கையை வலிமையாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம், எங்களை நீங்கள் வம்பு கெழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் உண்மை நிலவரம் என்னன்னா, இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்களை தவிர வேறு யாரும் இந்த தாக்குதலை நடத்த முடியாது. அவர்களே தாக்குதலை நடத்தி இருக்கலாம், நடத்திவிட்டு சமாதான உடன்படிக்கையை கடைபிடிக்கிறோம் என்று ஒரு ஹிக்மத்துக்காக அவர்கள் ஒரு சூட்சுமமாக கூட இந்த வாசகங்களை சொல்லலாம். ஆனால் வெளிப்படையாக நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தலை என்று அவங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேலுடைய F-35 விமானங்கள் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. லெபனான் மீதும் பாலஸ்தீன மீதும் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. அதே நேரம் அமெரிக்கா யமன் மீது தாக்குதலை நடத்துகிறது. யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ் வரைக்கும் தாக்குதல்களை இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள். அதனால் டெல் அவீவினுடைய சில பகுதிகளில் சைரன் ஒலித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், ஈரான் ஒருபோதும் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதை நிறுத்தாது என்கிற ஒரு வலிமையான அறிவிப்பை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் பாலஸ்தீனத்தோடு நிற்போம், நாங்கள் லெபனான் மக்களோடு நிற்போம், நாங்கள் யமனோடு நிற்போம் என்கிற 3 நாடுகளையும் ஒன்றிணைத்து ஈரான் தகவலை அறிவித்திருக்கிறார்கள். ஈரானா அமெரிக்காவும் இஸ்ரேலுமா, அமெரிக்காவும் இஸ்ரேலுமா ஈரானா என்கிற ஒரு நிலைப்பாடு வருகிற அளவுக்கு மத்திய கிழக்கினுடைய நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் தங்களுக்கு விடிவு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீனத்தினுடைய நிலை, பாலஸ்தீனத்தினுடைய மக்களுடைய அவலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இதுவாகத்தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வெளியாகக்கூடிய முக்கியமான செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இறுதி 10 நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்துகிற போது வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களை பாதுகாக்க போதுமானவன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக
நன்மைகளாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.